இரண்டாவது மாண்பு அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சரை புகழ்ந்து பேசுவது என்பது இயல்பு. அவர் பேசட்டும், அதெல்லாம் உண்டு, எந்த விதமான மாறுபாடான கருத்து அல்ல. அவர் 3 ஆண்டு காலம் யாரை கண்டு பயப்பட வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சரை குழுவிப்பது. தமிழக சட்டசபையில பட்ஜெட் தாக்கல் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா அதன் மீது விவாதம் இல்ல அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளோட அந்த ஒரு வரிசையின்படி சட்டமன்றம் இன்னைக்கு கூடுச்சு. இப்படி கூட்டப்பட்டதுக்கு அப்புறம் காலையில இருந்தே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சட்டசபை கூட்டத்தொடரா இது மாறுச்சு. காரணம், திமுக ஒரு பக்கம் கேள்விகள் அடுக்கிறது, அதுக்கு தாவேகா பதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான கேள்விகள் அடுக்கிறது, இடையிடையே அதிமுக வந்து ரொம்ப முக்கியமான சில கேள்விகளை கேட்கறது, இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விவாதம் இன்னைக்கு போயிட்டு இருந்தது. ஸோ அதை பற்றின ஒரு நிகழ்வும் குறிப்பாக சொல்லணும்னா, இதுக்கு நடுவில் வந்து நிறைய உள்ள லைவ் ஓடிட்டு இருக்கு. லைவ் ஓடுறப்ப ஒவ்வொரு கட்சியும் வந்து அதை ஒவ்வொரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பின்னாடி நடந்திருக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான சம்பவங்களை இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருக்கு எதிரான அந்த விவாகரத்து மனுவை அவருடைய மனைவி திரு சங்கீதா அவர்கள் வாபஸ் வாங்கியிருக்காங்க. இது தாவேகா சார்பு மற்றும் தாவேகாவோட கட்சிக்காரர்களால் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டு இருக்கு. ஸோ இதை பற்றின அத்தனை செய்திகளையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம். தெரிந்த செய்திகள், தெரியாத உண்மைகள். இன்னைக்கு காலையில் இந்த சட்டமன்றமானது கூடுனதுக்கு அப்புறமே ஸ்டார்டிங்கை எடுத்த உடனே பார்த்தோன்னா விஜய் விசஸ் உதயநிதின்ற மாதிரி தான் இது போக ஆரம்பிச்சது. இதில் திமுக சார்பில் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அண்ட் அதுவும் பார்த்தோன்னா முக்கியமான இடத்துல வந்து இந்த கேள்விகள் உண்மையிலே பலரோட மனசுல இருந்துச்சு. ஆனால் அந்த கேள்விகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில சர்ச்சைகளும் தொடர ஆரம்பிச்சது. திமுக சார்பில் என்ன பண்றாங்கன்னா, குறுவை சாகுபடி வந்து நிறைய இடத்துல போயிட்டு போச்சு. போதிய அளவு மழை இல்லை, டேம்ல தண்ணி இல்லை, தண்ணீர் வரது சுத்தமா இல்லை, தண்ணீர் இவங்களால திறக்க முடியல, இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல வந்து பிரச்சனையானது இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கப்போ இவங்களுக்குன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய நிதி, அது சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் அரசு கிட்ட இருந்து எதுவுமே வரல. அரசாங்கம் இதை பத்தி பெரிய அளவு பேசல. விவசாயிகளோட அந்த உரிமையை மீட்கக்கூடிய சூழல் இப்ப இல்லை. எதற்காக அனைத்து கட்சி கூட்டமானது கூட்டப்படலன்னு இது தொடர்பான கேள்விகள் கேட்கப்படுது. இதுக்கு டைரக்டா தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு பதில கொடுக்கிறாரு. இந்த பதில வந்து ஏற்கனவே வந்து குறுவை சாகுபடிக்கான அந்த ஒரு சிறப்பு தொகுப்பு கொடுக்கப்பட்டுருச்சு. 134 கோடி நினைக்கிறேன் இது கொடுக்கப்பட்டுருச்சு. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் விவசாயிகளுக்கான அந்த ஒரு அறிவிப்பை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்ல தெரியலையான்னு தெரியல. எதிர்கட்சிக்காரர்களை பார்த்து சொல்றாரு. அப்படி இருந்தும் தெரியாத மாதிரி இதை பேசிட்டு இருக்காங்க. செய்தித்தாள்களை கொஞ்சமாவது படிச்சிருந்தா, நியூஸ் பேப்பரை இவங்க கொஞ்சமாவது படிச்சிருந்தா கூட இந்த செய்திகள் இவங்களுக்கு தெரிஞ்சிரும்னு பதில சொல்லிட்டு உட்காந்துடுறாரு. இதற்கு அடுத்தபடியே திமுக என்ன பண்றாங்கன்னா, இல்ல இல்ல நாங்க வந்து இதை கேட்கல, நாங்க கேட்டது வறட்சி சம்பந்தப்பட்ட அந்த நிவாரண நிதி தான். வறட்சிக்கான நிவாரண நிதி எப்போ கொடுக்கப்படும்? வெறும் நியூஸ் பேப்பரை மட்டும் பார்த்தா போதாது, அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி அந்த எதிர்கட்சிகள் என்ன சொல்ல வராங்க, விவசாயிகள் அத்தனை பேரையும் அழைச்சு பேசி அவங்களோட கோரிக்கைகள் என்ன, இதெல்லாம் இவங்க கேட்டால் மட்டும்தான் அந்த விவசாயிகளோட உண்மையான நோக்கம் தெரிய வரும், அவங்களுக்கு எந்த அளவு இழப்புகள் ஏற்பட தெரிய வரும்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசினதுக்கு ஒரு கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது உடனே பார்த்தோன்னா டிஎம்கே மெம்பர்ஸ் அந்த யூடியூப் ப்ரூடர்ஸ் நல்லா பெரிய அளவு இங்கே பார்த்தீங்களா, தாவேகாவை வந்து எப்படி உதயநிதி அவர்கள் வச்சு செஞ்சுட்டாரு, இந்த ஒரு ஃபேமஸான ஒரு ஹாலிவுட் சீரிஸில் வரும் புச்சர்னு ஒரு கேரக்டர், அதை வச்சு இவர் அப்படி இப்படி எலவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக திரு செங்கோட்டையன் அவர்கள் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு வருஷமும் குறுவை சாகுபடிக்கான அந்த நிதி ஒதுக்கீடு பண்ணுறது இல்லை அதில் ஏற்படக்கூடிய இழப்புகளை சரி செய்யறதுக்காக எல்லா அரசாங்கமும் நிதியை ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வறட்சி நிவாரண நிதின்னு சொல்லப்படுறது செப்டம்பர் மாதத்தோட இறுதியில் தான் கணக்கிடப்படும். விவசாயம் பொய்த்து போச்சா இல்லை மழை வந்து இப்போ இந்த குறுவை சாகுபடியை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழைக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதற்கு முன்னாடி பெய்ய வேண்டிய மழை இல்லை அதுக்கு முன்னாடி வர வேண்டிய தண்ணீர் அளவில் மாற்றங்கள் எந்த அளவு ஏற்பட்டிருக்கு, இதனால விவசாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு செப்டம்பர் மாதத்தோட இறுதியில் தான் அதோட கணக்கெடுப்பானது நடத்தப்படும். அப்போ அதுக்கப்புறம் தான் அது சம்மந்தப்பட்ட நிதிகள் அடிக்கப்படும். அது வறட்சி நிவாரண நிதியாக இருந்தாலும் சரி இல்லை அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அரசு நிதியுதவி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இது செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் இதுக்கு பற்றின கணக்கெடுப்புகள் தொடரப்படும். இது ஒவ்வொரு ஆட்சியிலும் நடக்கிறதுன்றது தான் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. ஸோ இதில் எனக்கு புரியுறது என்னன்னா, இவங்களுக்கு நல்லா தெரியும் விவசாய சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கப்படுறப்போ இதை சிம்பிளாக ஒரே கேள்வியில் முடிச்சிடலாம். நீங்கள் வந்து குறுவை சாகுபடிக்கான அந்த ஒரு நிதியை ஒதுக்கியிருக்கீங்க, வறட்சி நிவாரண நிதி எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்டோன்னா ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி அது முடிஞ்சிடும். ஆனால் இவங்களால் அது கேட்க முடியாது. ஏன்னா செப்டம்பர் மாதம் தான் இதை கணக்கு எடுப்பாங்கன்றது தெரியும். அப்போது இவ்வளோ நேரம் இதை பேசணும்ல, அப்படி பேசணும்னா முதல்ல ஒரு கேள்வி கேட்கணும். அதுக்கு சிஎம் அவர்கள் ஒரு பதில் சொல்கிறாரா, உடனே நாங்கள் அதை கேட்கல இதை தான் நாங்கள் கேட்டோன்னு சொல்லணும். அப்போ இதற்கு இவங்க ஒரு பதில் கொடுக்குறப்போ இந்த ஒரு டைம் அவங்களால ஃபீல் பண்ண முடியும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு இதுதான் தோணுது. உங்களோட கருத்துக்கள் என்னதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்ததாக பார்த்தோன்னா, திமுகவோட முன்னாள் அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஊழலை ஒழிப்போன்னு சொல்லியிருந்தீங்க, ஊழலை ஒழிப்போன்னு சொல்லிட்டு நீர்வளத்துறையில் 3%, பொதுப்பணித்துறையில் ஒரு 5%, இந்த மாதிரி கமிஷனை வந்து நீங்கள் அதிகமாக, அதாவது நீ இந்த 5% கொடுத்தா தான் அந்த பில்லுன்றதை நாங்கள் அப்ரூவ் பண்ணுவோன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையானது நிலவிட்டு இருக்கு. இது எந்த வகையில் நியாயம், நீங்கள் எப்படி ஊழலை ஒழிப்பீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார். இதற்கு பதில் கொடுத்த நீர்வளத்துறை அமைச்சர் திரு புசி ஆனந்த் அவர்கள், நீங்கள் வந்து ஆதாரம் இல்லாமல் எதையும் பேசாதீங்க. நாங்கள் வந்து ஒரு தப்பு பண்ணுறோன்னா அந்த தப்பை பண்ண அடுத்த நாள் எங்களால் இங்கே இருக்க முடியாது. ஒரு அமைச்சர் பதவியிலையோ இல்லை இந்த சட்டமன்றத்துக்குள்ளே வரதுக்கான அந்த ஒரு நிலைமையில் எங்களால் இருக்க முடியாது. எங்களுடைய தலைவர் மாண்புமிகு திரு
முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் எங்களை அந்த பதவியை விட்டு தூக்கிடுவாரு, நீங்க ஆதாரத்தோடு நிரூபிங்க. நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோன்னு சொல்கிறீங்களா? சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அண்ட் எதிர்க்கட்சிக்காரர்கள் கேட்கக்கூடிய கேள்வியை நம்ம நல்லா கவனிச்சனாலே தெரியும். பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல மாட்டாங்க, பண்ணதா செய்திகள் வருது. நடந்திருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, நடந்ததா தகவல் வருது. இதை நீங்கள் தான் பண்ணீங்கன்னு சொல்ல மாட்டாங்க, நீங்கள் பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது அதுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த தாமரை இலை மேலே எப்படி தண்ணி ஒட்டாமல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஹைட்ரோஃபோபிக் எஃபெக்ட்லேயே ஒரு பேச்சை பேசிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அப்போ தான் நாளைக்கு பிரச்சனை லீகலாக வருதுன்னா கூட நான் அப்படி சொல்லலையே, ஒரு கொஸ்டின் மார்க்கோட தானே கேட்டேன், நீங்கள் தான் இதை பண்ணீங்க சொல்லி நீங்கள் பண்ணதா சொல்கிறாங்க சொன்னேன். அந்த மாதிரி ஈஸியாக எஸ்கேப் ஆகிட முடியும். அதை கரெக்டாக இன்னைக்கு பிடிச்சி ஒரு நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஆதாரத்தோடு கொண்டு வந்து நிரூபிங்க. ஆதாரத்தோடு கொண்டு வந்து பேசுகிறப்போ அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். முதல்ல நாங்கள் அந்த மாதிரி எந்த தப்பையும் யாரையும் பண்ண மாட்டோன்றதை ஒரு பதிலாக சொல்லி முடிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா இன்னும் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அதில் ரொம்ப முக்கியமாக கவனம் பெற வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா டாஸ்மாகை பற்றினது தான். இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி டாஸ்மாக் ஆன்லைன் சேல்ஸ்ன்றதை ஒன்று அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இது எல்லா மீடியாஸ்லையும் எப்படி காட்டப்படுதுன்னு பார்த்தோன்னா, ஏன்னா நானே பார்த்தேன் நியூஸ் முதற்கொண்டு ஆன்லைனில் மது விற்பனை, ஆன்லைனில் மது விற்பனை, ஆன்லைனில் மது விற்பனை. அதனால இவ்வளோ பெருசுக்கு ஹெட்டிங்காக போட வேண்டியது. கீழே உள்ள என்ன நியூஸ் இருக்குன்னு பெரும்பான்மையான நபர்கள் படிக்க மாட்டாங்க. இப்போ இந்த டீ கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரில் அந்த ஹெட்லைன்ஸை மட்டும் ஒட்டி இருப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் நம்ம ஆர்வமாக போய் அந்த நியூஸ் பேப்பர் வாங்குவோம், ஏதோ முக்கியமான செய்தி வந்திருக்கு போலன்னு. அப்போ வெளியிலேருந்து பார்க்குறப்ப என்ன தெரியும்னா, ஓகே ஒருவேளை ஆன்லைனில் இதுக்கு கொண்டு வந்துட்டாங்க போல, ஆன்லைன்னா எப்படி வீட்டுக்கே டெலிவரி பண்ணப்படும். இதை வச்சு தான் 2-3 நாட்களாக இந்த டிஎம்கே எக்கோசிஸ்டம் அரசியல் பண்ணிட்டு இருந்தது. உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் டிஎம்கே ஐடிவிங்கோட அஃபிஷியல் பேஜ் எடுத்து பாருங்க, சொல்கிற முக்காவாசி பொய்யா தான் இருக்கும். அதை என்னால் ப்ரூவும் பண்ண முடியும். நான் இதை விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை. ஒரு விஷயம் தவறாக நடக்குது, தவறான செய்தி பரப்பப்படுதுன்றது தெரியும். ஆனால் அவங்க அதை அவங்களோட சர்க்கிள்குள்ளே, அதாவது அவங்கள ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக பொய்யான செய்திகள் தான் முக்கால்வாசி பரப்பிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக எடுத்தனாலே என்னால் ஒவ்வொன்றா அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியும். அந்த மீனவர்களுக்கான நிதி கொடுத்தது, அதுக்கப்புறமா இந்த பள்ளி கல்வித்துறைக்கான நிதி குறைக்கப்பட்டதாக சொன்னது, இது எல்லாமே பொய்யான செய்திகள் தான். அண்ட் இது நாங்கள் அவங்க ஏதோ பேச்சுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்ல, உண்மையிலேயே அவங்க பண்ணுறது எல்லாம் அப்படி தான். இந்த டிஎம்கே எக்கோசிஸ்டம் என்ன பண்ணிருச்சுன்னா, இதை வீட்டுக்கே இவங்க மது டெலிவர் பண்ண போகிறாங்களாம், இந்த மாதிரி வீடுகளோட சூழலை இவங்க கெடுக்க போகிறாங்க, ஒரு குடும்பம் நிம்மதியாக இருக்கப்போ அதை கெடுக்க போகிறாங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸை போடுறது, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சில யூடியூபர்ஸ் இருக்காங்க அவங்கள வச்சு பேச வைக்கிறதுன்னு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, இந்த ஆன்லைன் சேல்ஸ்ன்றது புக் பண்ணுறதுக்கு மட்டும் தான். இப்போ நீங்கள் டாஸ்மாக்கு போகிறீங்க, அந்த இடத்துல போகிறப்போ நீங்கள் இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி பார்த்துட்டு ஏதோ வாங்கிட்டு பணத்தை கொடுப்பீங்க. அதுக்கு பதிலாக இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் என்ன ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ இருக்குது, ஒரு பாட்டிலோட விலை எவ்வளோ, இது நீங்கள் முன்னாடியே ப்ரீ புக் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கான ரெசிப்டை காமிக்கிறப்போ, இல்லை நான் ஆப்லேயே புக் பண்ணிட்டேன்னு காமிக்கிறப்போ அதற்கான கோடை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த பாட்டிலில் கொடுக்குறது இதுதான் ஆன்லைன் சேல்ஸ். வீட்டுக்கு கொடுக்குறதோ இல்லை வீட்லேயே நீங்கள் உட்காந்து குடிங்கிறதோ இது எதுவுமே ஆன்லைன் சேல்ஸ் கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு பொய் பிரச்சாரமாக இது பண்ணப்பட்டு இருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டிங்கன்னா, இந்த டாஸ்மாக்ன்றதே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாத ஒன்று. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட இடத்துல அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. இந்த டாஸ்மாகை நடத்துகிறதோ இதன் மூலமா வரக்கூடிய அந்த வருவாயை பெருக்கிறதோ அரசுக்கான ஒரு இதுவும் கிடையாது. அரசோட துறைகளாக அரசு கிட்ட இருக்கிறதுக்கு முக்கியமான கல்வி, மருத்துவம் இதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரி திட்டங்களை கவனத்தில் எடுத்துகிட்டு ஒன்று டாஸ்மாக் மொத்தமாக காலி பண்ணிட்டா கூட இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் எந்த அளவுக்கு உண்மை இல்லை எந்த அளவுக்கு இது ப்ராக்டிகலி பாசிபிள்னு தெரியல. ஸோ வரப்போகிற காலங்களில் ஒவ்வொன்றா இதை பார்க்கலாம். இந்த மாதிரி தமிழக சட்டசபை ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கப்போ திரு மார்க்கண்டேயன் அவர்கள் பேசுகிறப்போ சில விஷயங்களை பேசிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட நீங்கள் அப்படி பேசியிருக்கக்கூடாது, ஒரு முதலமைச்சரை அப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னார். ஸோ நான் பேசினதெல்லாம் மறந்துருங்கன்ற மாதிரி அந்த இடத்துல அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. ஆனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், சட்டமன்ற மரபுகளின்படி அந்த இடத்துல நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றத ஒரு பதிலாக சபாநாயகர் திரு ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் ஒரு பதிலாக சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்தபடியாக பார்த்தோன்னா உதயநிதி அவர்கள் இன்றைக்கி ஒரு 40 நிமிஷம் சட்டசபையில் இல்லைன்ற மாதிரி நிறைய மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ் வந்துட்டு இருக்கு. அவர் எதற்காக வெளியில் போனார் அதை பற்றின ரீசன்ஸ் எதுவும் தெரியல. ஒரு 40 நிமிஷத்துக்கு அவர் சட்டசபையில் இல்லை. இது சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட மீம்ஸ் ஆனது இந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசினது தான். இவங்க எல்லாமே இந்த டிஎம்கே சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறப்போ இதை நாங்கள் தான் பண்ணோம், நாங்கள் தான் கொண்டு இந்த திட்டங்களை கொண்டு வந்தோன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. சரி, நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, 900 கோடி லாட்ரி வேணாம், லாட்ரி குடும்பம் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்களை வச்சுருக்கீங்க. அந்த லாட்ரி நிறுவனத்துக்கிட்ட இருந்து எதுக்கு 900 கோடி நீங்கள் வாங்கினீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. இதற்கு உடனடியாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்கள் அதை உங்கள் மாமனார் தான் கொடுத்தாரு, நீங்கள் உங்கள் மாமனார் கிட்ட கேளுங்க, நீங்கள் போய் உங்கள் மாமனார் கிட்ட கேளுங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, அதை உங்கள் அப்பா தான் வாங்கினாரு, அது எதுக்காக அவங்க கொடுத்தாங்க இல்லை நீங்கள் வாங்கினீங்கிறது அவங்க 2 பேருக்கு தான் தெரியும், உங்கள் அப்பா இங்கே இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அப்பாவாட்ட கேட்டு இதுக்கான பதிலை சொல்லுங்கன்னு அவர் ஒரு பதிலடி கொடுக்குறாரு. ஆக்சுவலாக இது ரெண்டுமே தப்பான ஒரு விஷயம். அவர் கேட்ட கேள்வி 900 கோடி எதுக்கு வாங்கினீங்க, அதுக்கு நீங்கள் உங்ககிட்ட பதில் இருக்குன்னா பதிலை சொல்லலாம். அப்படி இல்லையா,
யார் எதனா பேசிட்டு உட்காந்துடலாம். சம்மந்தமே இல்லாமல் சட்டசபையில் உங்கள் மாமனார் இல்லை, அதை பற்றி பேசுகிறீங்க. உடனே பதிலுக்கு அவங்க உங்கள் அப்பாவை காணோம், உங்கள் அப்பா அங்கே இருப்பார் அப்படி பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து தமிழக சட்டசபைக்கு தேவையில்லாத ஒன்று. ஸோ கேட்ட கேள்விக்கு பதில் இருந்தால் சொல்லுங்கள், அப்படி இல்லையா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுப்போங்க. அதை விட்டு நாங்கள் இல்லாதவங்களை பற்றி பேசுறது, ரெண்டு கட்சிக்குமே சொல்கிறேன், இது தேவையில்லாமல் சட்டசபையில் பேசுறதை வச்சு கீழே அந்த ரெண்டு கட்சிகளுக்குள்ள அந்த கிளாஷ் தான். ஆன்லைன் முழுக்க போய் பாருங்க, அப்பாவை காணோம் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுறது, இது எல்லாமே வந்து ரசிக்கக்கூடிய வகையில் இல்லை. அரசியல்ன்றதையும் தாண்டி இது வேற ஒரு கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ புரிய வேண்டியவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சொல்ல வேண்டியது எனக்கு தோணுச்சு அண்ட் என்னோட கடமை, அதை நான் சொல்லிட்டேன். இதை பற்றி நீங்கள் எந்த கட்சிக்காரர்களாக இருந்தாலும் உங்களோட பார்வை என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் கடைசியாக பார்த்தோன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான நிகழ்வு, இல்லை இன்னொருத்தர் பேசினது எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான ஒன்றா தோணுச்சு. ஏன்னா ஒவ்வொரு திட்டத்திலையும் வந்து நீங்கள் கலைஞரோட பேர் எடுக்கிறீங்க. அப்படி நீங்கள் கலைஞரோட பேரை எடுத்தாலும் கலைஞர் தான் இந்த இடத்துல மக்களோட மனசில் வாழ்வார்ன்றதுக்காக ஏகப்பட்ட திட்டங்கள், மகளிர் உரிமை தொகை இருக்க வரைக்கும் சரி, விடியல் பயணம் பேரை மாற்றிட்டாங்க, ஆனால் பெண்கள் வந்து பயணிக்கிற வரைக்கும் அந்த திட்டங்களில் கலைஞர் வாழ்வார்ன்ற மாதிரி பேசினாங்க. இதற்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் முக்கியமான ஒரு பதில் கொடுத்தாரு. ஒவ்வொருத்தரோட தலையிலையும், பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையோட தலையிலையும் 1,28,000 கடனை ஏற்றி வச்சிருக்கிறதுனால யாரும் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு பதில சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக கடனை இப்போதைக்கு தமிழக அரசு குறைக்கிறதுக்கான முயற்சிகள் எதனா ஈடுபடுறாங்களா என்னன்றது தெரியல. அந்த லீக்கேஜஸ் வந்து 3 துறைகளில் எப்படியெல்லாம் வந்து ஃபண்ட் வந்து வேஸ்ட்டாக போகுது, இதெல்லாம் தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் நாங்கள் ஈடுபடுறோம்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, அந்த கவர்மெண்ட் செய்யலை. ஒருத்தர் தலைவர் மேலேயும் 1,28,000 கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. இன்னமும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்தாலும், ஏன்னா நம்ம கடனை குறைக்கணும்னா நமக்கு வேறு வழி இல்லை. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை நிறைய கட் பண்ணணும், வட்டிகளை ஏற்றணும், பேருந்து கட்டணத்திலிருந்து, பால் கட்டணத்திலிருந்து, மின்சார கட்டணத்திலிருந்து, வரி வசூலில் இருந்து ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வீஸ்லையும் காஸ்ட்டை ஏற்றணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த லோனை ரீபே பண்ணுறதை பற்றி யோசிக்க முடியும். ஃப்ராங்காக இன் ரியாலிட்டி நடக்கக்கூடிய நிதர்சனம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் இதை ஒரு அரசு பண்ண விரும்பாது. அதுவும் புதுசாக ஒரு அரசு வந்திருக்கின்றப்போ எதிர்கட்சிக்காரர்கள் இதை அரசியலாக மாற்ற தான் நினைப்பாங்க. அவங்களுக்கும் தெரியும் இதெல்லாம் பண்ணாதான் தமிழ்நாடு கடனிலேருந்து வெளியில் வர முடியும். ஆனால் இது மக்கள் மீது சுமையாக விடுறப்போ அதை பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடையாது. அண்ட் இப்படி இவங்க அந்த ஸ்பெண்டிங் எல்லாம் குறைச்சி இதுக்கப்புறம் கடனை குறைவாக வாங்கணும்னு நினச்சாலும் வருஷம் கட்ட வேண்டிய வட்டியே ஆயிரக்கணக்கான கோடிகளில் இருக்குது. நம்மக்கிட்ட ஏற்கனவே வருமானத்துக்கும் செலவுக்கும் 48,000 கோடிக்கு கிட்ட கம்மியாக இருக்குது. நீங்கள் எதுவுமே புதுசாக பண்ண வேண்டாம், எந்த வெல்ஃபேர் ஸ்கீமையும் அனௌன்ஸ் பண்ணல, ஆல்ரெடி இருக்கிறத ஓட்டணும்னாலே உங்களுக்கு இந்த 48,000 கோடி கம்மியாக இருக்குது. இதோட சேர்த்து இன்னொரு 40,000 கோடியாவது நீங்கள் வட்டியாக வாங்கி ஆகணும், வேறு வழியே இல்லை. எப்படி பார்த்தாலும் ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடியிலேருந்து 1.5 லட்சம் கோடி இந்த அரசு இயந்திரத்தை இப்படியே நீங்கள் வேறு எதுவுமே புதுசாக பண்ண வேண்டாம். தாவேக அரசு கொண்டு வந்த திட்டங்களை செயல்படுத்துறதும் சரி, எதுவுமே புதுசாக பண்ண வேண்டாம். அது அப்படியே தொடர்றதுக்கே ஒரு வருஷத்துக்கு இத்தனை லட்சம் கோடி தேவைப்பட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிறதுல இதுதான் உண்மை. ஸோ இதெல்லாம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அந்த முக்கியமான ஒரு இன்சிடென்ட் விஜய் அவர்களோட விவாகரத்து. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியும் சொல்லணும், நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகம் போகிறத பற்றி அவர் வந்து ஆமாம் நான் தான் அதுக்கான அந்த திட்டத்தில் இருந்தேன், கர்நாடகா போயிட்டு பேசுகிறப்போ பேச்சுவார்த்தை மூலயமா ஒரு சுமூகமான ஒரு தீர்வை எட்ட முடியும், 2 மாநிலத்துக்கு நடுவில் பதட்டத்தை குறைக்கிறதுக்காக நான் இதை பண்ணுறதுக்காக தான் தயாராக இருந்தேன். அங்கே போயிட்டு வந்து எனக்கு ஏதோ அவமானம் ஏற்பட்டிருந்தா கூட அதை நான் பெருசாக எடுத்துக்க விரும்பல, என்னோட மக்களுக்காக நான் அதை தாங்கிக்கிறதுக்கு தயாராக இருந்தேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இதை அவர் பேசுகிறதுக்கு கரெக்டாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அங்கே போகிறீங்க, உங்களை வந்து அவங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மரியாதை குறைவாக எதுவும் நடத்த மாட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி அந்த லோக்கல் அரசியலை மையப்படுத்தி நீங்கள் வரப்போ உங்களோட உருவபொம்மையை எரிப்பாங்க, நீங்கள் போகிறப்போ உங்களோட போஸ்டரை கிழிப்பாங்க, உங்களுக்கு எதிரான வாசகங்களை என்ன வேணால் பண்ணுவாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி அப்படி தான் பண்ணும். அண்ட் கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனை எந்த அளவுக்கு ஒரு சீரியஸான ஒன்றுன்னு தெரியும். மொழின்றதை தாண்டி நாடுகள் மாநிலங்கள்ன்றதையும் தாண்டி இதுக்குள்ளே இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருக்கப்போ இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான பிரச்சனையாக தான் பார்க்கப்படும். நீங்கள் பேசுகிறது ஓகே, அதற்கான அவமானங்கள் ஏற்படுறப்போ நான் தாங்கிக்கிறதுக்கு தயார்னு. இதை இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி அரசியலை தான் செய்ய நினைக்கும். வெளியில் அறிக்கைகள் கொடுப்பாங்க, தமிழக முதலமைச்சருக்கு எதுவும் அவமானம் அந்த இடத்துல நிகழ்ந்தா அறிக்கையாக கொடுப்பாங்க. ஆனால் கீழே இருக்க எக்கோசிஸ்டம் அதை செலிப்ரேட் பண்ணும். இப்படி தான் அரசியல் நடந்து போகும். ஸோ இந்த மாதிரி சில முடிவுகள் எடுக்கிறப்போ போய் பார்த்து பேசணுன்றது நல்ல ஒரு முடிவு தான். இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவிலே பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, ரஷ்யா அமெரிக்காவுக்கு நடுவில் பேச்சுவார்த்தை நடக்குது, ரஷ்யா உக்ரைனுக்கு நடுவில் பேச்சுவார்த்தை நடக்குது, சீனா இந்தியாவுக்கு நடுவில் பேச்சுவார்த்தை நடக்குது, சீனா தைவானுக்கு நடுவில் பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த பிரச்சனைகள் கூடலாம் கம்பேர் பண்ணுறப்போ கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனை பெருசு ஒன்று, ஒரு மேட்டரே கிடையாது. அவ்வளோ சீரியஸான பிரச்சனைகள் நடுவில் பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை கருதி சில முடிவுகளை எடுக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் யோசித்து இல்லை அதற்கு எடுத்த மாதிரி முன்னேற்பாடுகளை செய்கிறது நல்லது. பேச்சுவார்த்தை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று. அண்ட் இன்னொன்று, இந்த பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நேரம் அங்கே இருக்கக்கூடிய சூழலையும் கவனத்தில் வைக்கிறப்போ இது சம்மந்தப்பட்ட தெளிவான முடிவுகளையும் அரசு எடுப்பாங்கன்றதை இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்பலாம். ஆனால் ஒரு நல்ல முயற்சி,
அந்த முயற்சியை இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் சரி, அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் சரி, எப்படி அவங்களோட ஆதாயத்துக்கு பயன்படுத்த போகிறாங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் போட்டோம். இந்த விவாகரத்து மேட்ரு ஸ்டார்டிங்கில் பேசுறது கரெக்டாக இல்லை கடைசியாக பேசுறது கரெக்டாக என்னன்னு தெரியல. ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு இதுக்கப்புறம் நம்மளால் ஸ்டார்டிங்லையும் பேச முடியாது. நல்ல ஒரு முடிவு. தாவேக்கா, திமுக, விஜய், ஸ்டாலின் இது எல்லாத்தையும் தவிர்த்து ஒரு குடும்பத்துக்கான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் பார்த்தோன்னா முழுக்க முழுக்க சர்ச்சை தான். இண்டிவிஜுவல் பர்சன் 2 பேர் அவங்களுக்குள்ள விவாகரத்து வேணும்னு சொல்லி ஒரு கோர்ட்டுக்கு போகிறாங்க. அந்த டாக்குமெண்ட் லீக் ஆகுது. இதெல்லாம் வந்து தெரியாமல் நடந்த விஷயம் இல்லை. அவருக்கான கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்கோ இல்லை தன்னோட அரசியல் ஆதாயத்துக்காக அதை பயன்படுத்துறதுக்கோ வேணும்னே லீக் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட் தான் இது. அதுவும் அந்த டாக்குமெண்ட் வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த குடும்ப பிரச்சனையில் அவங்களுக்கு சம்மந்தம் இருக்கா என்ன எதுவுமே தெரியாமல் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தையே ஒரு கேரக்டர் அசாசினேஷனுக்குள்ளே கொண்டு போன ஒரு சூழல் தான் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. இப்போது அவங்க அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. அது சம்மந்தப்பட்ட சில அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸும் வந்திருக்கு, உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான். இப்போ அவங்க வாங்கிட்டாங்க, இதுக்கப்புறம் பிரச்சனை எதுவும் இல்லைன்ற மாதிரி. ஸோ இது நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலை அந்த குடும்பத்துக்கு கொடுக்கும். ஆனால் இதில் இப்போ வைரறியது யார் தெரியுமா? அவங்களுக்கு எதிரிகள் கூட இல்லை, இதை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினச்ச ஒரு குரூப் இருக்குது. அங்கே அவங்கள தேடுறாங்க, இவங்கள தேடுறோம், நீங்கள் அவங்கள பாருங்கள், இங்கே இவங்கள பாருங்கள். இந்த மாதிரி இருந்த ஒரு குரூப்புக்கு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு சூழலை இது உருவாக்கிடுச்சு. நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறமா எவ்வளோ மோசமான வார்த்தைகள், எவ்வளோ கேவலமான வார்த்தைகள், எவ்வளோ கீழ்த்தரமான சில வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனங்கள் பண்ணப்பட்டிருக்கிறத நான் கண்கூடாக பார்த்தேன். அவ்வளோ மோசமான வார்த்தைகள் பேசப்பட்டிருக்கு. இதெல்லாம் இதுக்கப்புறமாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும். ஏன்னா என்ன நடந்ததுன்றது யாருக்கும் தெரியாது. அவங்க 2 பேருக்கு நடுவில் என்ன பிரச்சனை இல்லை, ஏகப்பட்ட டிவர்ஸ் கேஸில் பார்த்தோன்னா விக்டிம் ஒருத்தராக இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல கேஸை ஃபைல் பண்ணது இல்லை, அவங்க அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் பண்ணது வேறு மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். நல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா ஹாலிவுட் ஆக்டர் ஜானி டெப் அவர்களோட அந்த ஒரு டிவர்ஸ் கேஸ். அந்த கேஸில் தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் மொத்த பேரும் விக்டிமாக கன்சிடர் பண்ணது ஆப்போசிட்டில் இருக்கவங்க. ஆனால் கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறமா தான் தெரியுது யார் மேலே தப்பு இருந்துச்சுன்னு. ஸோ கோர்ட்டுகள் முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை சம்பந்தமே இல்லாமல் முடிவு பண்ணி இவங்களா அதை அரசியலுக்கு பயன்படுத்துறது இருக்கிறதுலே நாகரிகமற்ற கேவலமான ஒரு அரசியல். அந்த அரசியலுக்கு இதோடாவது முற்றுப்புள்ளி வைக்கப்படும்ன்றதை நம்புகிறோம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். தாவேக்கா நண்பர்கள் இதுக்கப்புறம் இதில் ரொம்ப குஷியாக இருப்பாங்க. திமுகவும் இல்லை அது சம்மந்தப்பட்ட எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களும் இதுக்கப்புறமாவது இந்த ஒரு விஷயத்தை அரசியலாக மாற்றாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். குறிப்பாக சொன்னால் தமிழக சட்டசபையில் இன்றைக்கி ஃபயரான ஒரு சம்பவமாக இருந்துச்சு. மாற்றி குற்றச்சாட்டுகளை வைக்கிறது, அதுக்கு பதிலடி கொடுக்குறதுன்னு நல்லா போயிட்டு இருந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களோட விவாகரத்து மனு இன்றைக்கி வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு, ஒரு நல்ல சூழலை இது உருவாக்கியிருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் கடைசியாக எனக்கு இன்னொன்று சொல்லணும். என்னென்னா, உதயநிதி அவர்களை பட்சராக ஒரு குரூப் இந்த இடத்துல காலையிலேருந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த குரூப்பை தான் தேடிட்டு இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவும் உங்கள் ராஜேஷ் கண்ணன்.